சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. அருணாச்சல பிரதேசத்தில் பல இடங்களின் பெயர்களை மாற்றிய சீனாவின் முயற்சியை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கடுமையாக நிராகரித்துள்ளது. இந்தியா மற்றும் சீனா இடையே நீண்ட காலமாக எல்லை பிரச்சினை நிலவி வருகின்றது. இந்த தாக்குதலில் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் இந்தியாவை சீண்டும் நோக்கத்தில் அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள 30 இடங்களுக்கு சீனாதான் தன் மொழியில் புதிய பெயர்களை சூட்டியது. இதற்கு முன் சீனா 2017இல் 6 இடங்களுக்கும் 2021இல் 15 இடங்களுக்கும் 2023இல் 11 இடங்களுக்கும் பெயர்கள் மாற்றியிருந்தது. தற்போது மீண்டும் பெயரை மாற்றும் முயற்சியில் சீனா இறங்கியுள்ளது. அருணாச்சல பிரதேசத்தை ஜாங்னான் என அழைக்கும் சீனாவின் இம்முயற்சிகள் இந்தியாவின் நிலைப்பாட்டுக்கு முற்றிலும் எதிரானது. இதன் காரணமாக மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீப் ஜெய்ஸ்வால் விளக்கம் அளித்துள்ளார். அவர் கூறியதாவது, அருணாச்சல பிரதேசம் என்பது இந்தியாவின் ஒருங்கிணைந்த மற்றும் பிரிக்க முடியாத பகுதியாகும். சீனா அந்த இடங்களுக்கு என்ன பெயர் சூட்டினாலும் ஆதாரத்தை மாற்ற முடியாது. அத்தகைய பெயர் மாற்ற முயற்சிகள் வீண் மற்றும் அபத்தமானவை. இந்தியாவின் கொள்கை ரீதியான நிலைப்பாட்டுக்கு இது எதிர்ப்பானது என்றார். இந்திய அரசு தொடர்ந்து சீனாவின் இத்தகைய நடவடிக்கைகளை கவனித்து வருவதாகவும் நாட்டின் இறையாண்மைக்கும் ஒருங்கிணைந்த மாநில ஒருமைப்பாட்டுக்கும் எந்தவிதமான ஆபத்தையும் அனுமதிக்கப் போவதில்லை என்றும் அவர் வலியுறுத்தினார். சீனாவின் இந்த நடவடிக்கைகள் இரு நாட்டு உறவுகளை மேலும் பதற்றமான நிலையாக்கும் அபாயம் ஏற்படுத்தியிருக்கிறது.